யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசி. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கண்களை மூடுவோம். நன்றி ஆவியானவரே, கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா, இம்மட்டும் எங்களை நடத்தின இமானுவேலரே, இனிமேலும் நடத்த போகிற எபினேசரே, ஆண்டவரே, இந்த ஆராதனையினுடைய ஆரம்பம் முதல் இம்மட்டுமாய் நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. உடைய பாதப்படியில எங்களை சமர்ப்பிக்கிறோம். இந்த செய்தி நேரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நீர் இடைபடுவீராக, பேசுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் நீர் பேசுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. வேதாகமத்தில் இயேசுவை பல நிலைகளிலே பின்பற்றினவரை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு நிறைய காரணங்கள் ஜனங்களுக்கு இருந்தது. அதாவது சுகத்திற்காக, அதாவது வியாதியிலிருந்து சுகம் பெறுவதற்காக, பிசாசு பிடித்தவர்கள் விடுதலை அடைவதற்காக, அதற்கு பிறகு குருடர்கள் பார்வை அடைவதற்காக, அப்புறம் பரிசேயர் அவரை சோதிப்பதற்காக, அப்புறம் நாத்தான்வேல், நிக்கோதேமு போன்றவர்கள் அவரோடு கூட சம்பாஷிப்பதற்காக, இப்படி பல கூட்டங்கள் அவரைக்கு பின் சென்றது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக பின் சென்றார்கள். ஆனால் தேவனை நாம் என்ன நோக்கத்துக்கு பின்பற்றுகிறோம் என்பதுதான் இன்னைக்கு கேள்வி. பொதுவாக சபைக்கு வருகிறது ஏன், நான் ஏன் இயேசுவை பின்பற்றுகிறேன் அப்படின்னு கேட்டா, நம்மகிட்ட இருக்கக்கூடியதான பதில் என்ன அப்படின்னு கேட்டா, பெரும்பான்மையான பதில் என்ன, ஏன் சர்ச்சுக்கு வரீங்க அப்படின்னு கேட்டா, நம்ம சொல்ல போற பதில், நாங்கெல்லாம் கிறிஸ்டியன், அதனால என்ன செய்யறோம், சர்ச்சுக்கு வரோம். கிறிஸ்டியனா இருக்கிறதுனால நம்ம சர்ச்சுக்கு வந்தோம். கிறிஸ்துவ அடையறதுக்கு முன்னாடி, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக வேறொரு வழிபாட்டு தளத்துல வேறொரு தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்தோம். இப்பொழுது நாங்கள் இயேசுவை வழிபடுகிறோம். அதாவது நான் இயேசுவை தேடுவதற்கு காரணம், நான் கிறிஸ்டியன், அதனால என்ன செய்யறேன், இயேசுவை தேடுகிறேன். இயேசு நீங்கள் கிறிஸ்தவர் ஆவதற்கு என்னை பின்பற்றுங்கள்னு சொல்லவே இல்லை. நாங்களாம் உங்களை கிறிஸ்தவங்களா மாத்திர வாங்கன்னு இயேசு கூப்பிடவே இல்லை. இன்னும் சொல்ல போனா, இயேசு இருக்கிற வரைக்கும் கிறிஸ்தவர்கள் ஒரு குரூப்பே இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான் சொல்லுது, அந்தியோகியால ஜனங்கள் அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ இயேசு இருக்கிற வரைக்கும் கிறிஸ்தவர்கள் அல்ல. இன்னும் சொல்ல போனா, இயேசு கிறிஸ்தவர்களுக்காக வரவில்லை. இன்னும் சொல்ல போனால், இயேசு கிறிஸ்தவ கூட்டத்தை உருவாக்கவும் வரவில்லை. கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள், அவ்வளவுதான். என்னுடைய இயேசு வந்த நோக்கம் வேறு, இயேசு பின்பற்றின சொன்ன நோக்கம் வேறு. இன்னைக்கு பெரிய கூட்டம் ஒன்று, பெருங்கூட்டம், நான் சொல்லுகிறது இருக்கிறதுலே மெஜாரிட்டி கூட்டம், இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின் படிதான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப இந்த ஜனங்க வந்தாங்களே, இவங்க இயேசு கிறிஸ்துவை எதற்காக தேடி வந்தாங்க? அந்த வசனம் சொல்லுது பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதத்தை கண்டதினால் அல்ல. அதாவது இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் செய்கிறார். என்ன அற்புதம் செய்கிறாருன்னா, நம்ம எல்லாரும் தெரியும், 5 அப்பம் 2 மீனை என்ன செய்யறாரு, பிட்டு 5000 பேருக்கு கொடுக்குறார். நம்ம எல்லாரும் பார்க்கிறோம் இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து இந்த அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிற பொழுது ஜனங்கள் அவர் கொடுத்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் நிறைய இருக்கு. 5 அப்பம் 2 மீன் இருக்குது, 7 அப்பம் சிறு மீன்கள் இருக்கிறது. இது 12 கூட நிறைய எடுப்பாங்க, அது 7 கூட நிறைய எடுப்பாங்க. இது நடக்கிற இடம் ஒன்று இருக்கு, புறஜாதியார் கலிலேயான் இருக்கும், அது நடக்கிற இடம் ஒன்று இருக்கும். இது ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஆவிக்குரிய சத்தியம் ஒன்று இருக்கிறது. தேவன் செய்கிறதுக்கு பின்னாடி ஒரு சத்தியம் இருக்கிறது. ஆனால் வெளிப்படையாக அங்கே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி வருகிறார்கள். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்யறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை உட்கார்ந்து கேட்கிறாங்க. வார்த்தையை கேட்டுட்டு இவர்களாதான் முடிவெடுக்கிறார்கள். ஏன்னா சீஷர் சொல்றாங்க, ரொம்ப நேரம் என்ன செய்யறாங்க, ஜனங்க கேட்டுட்டு இருக்காங்க, அனுப்பி விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஜனங்க கேட்கல, எங்களை அனுப்பி விட்டுருங்கன்னு. சீஷர்கள் கேட்கறாங்க, என்ன செஞ்சிருங்க, அவங்கள அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு. எதுக்காகப்பா அப்படின்னா, இல்ல அவங்க சாப்பிடவே இல்லை காலில இருந்து, இவனுங்களும் சாப்பிடல, பிரச்சனை அதுதான். இப்ப அப்போ சீஷர்கள் சொல்றாங்க, அவங்க என்ன செய்யல, காலில இருந்து சாப்பிடாம இருக்கிறாங்க. இவர் அடுத்து நீங்களே கொடுத்துருங்க பாரு, நீங்களே என்ன பண்ணுங்க, சாப்பாடு கொடுத்துருங்க. இதுன்னு கேட்டது தப்பா போச்சே இல்லையா, நீங்களே சாப்பாடு கொடுத்துருங்களா? உடனே அவர் சொன்னாரு, சீஷர்கள் சொல்லுவாங்க, அல்ல 200 பணம் ஆகுமே அப்படின்னு. இவர் சொல்றதே அவங்க என்னவே செய்யல, புரிஞ்சுக்கவே இல்லை. கடைசியா அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது, எல்லாம் நடக்குது. இப்போ அடுத்த மீட்டிங்க்கு வரா. இயேசு அந்த வார்த்தை எவ்வளவு அழகா கையாளுறாரு பாருங்களேன். நீங்கள் அற்புதத்தை கண்டதினால் அல்ல, அப்பம் புசித்து திருப்தியானதுனால. அப்படின்னா மீட்டிங்கு எதுக்கு வந்த? இப்ப நான் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செஞ்சேன். 5 அப்பம் 2 மீன் என்பது ஒரு அற்புதம். அது உண்மையிலே பெரிய அற்புதம் தான்.
ஆனால் இந்த அற்புதத்தை செய்த இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்களா, இல்லை அற்புதத்தை தேடுகிறீர்களா? அதான் கேள்வி. இன்னைக்கு இயேசுவை நாம் எதற்காக தேடுகிறோம்? அற்புதத்தை செய்ததுனாலே இயேசுவை தேடுகிறோமா, இல்லை அற்புதத்துக்காக இயேசுவை தேடுகிறோமா? இன்னைக்கு ஒரு பெரிய குரூப் இருக்குது. இயேசு அற்புதங்களை செய்கிறவர், கண்டிப்பா செய்றார். இயேசு ஆசீர்வதிக்கிறவர். என்ன நோக்கத்துக்காக சபைக்கு வந்தீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொடுக்கிறவர். இயேசு கிட்ட யாருமே ஒரு குறிப்பிட்ட கிரௌடை தவிர அத்தனை பேரும் ஏதோ ஒரு தேவையோடு கூட வந்தவர்கள் தான். பைபிள்ல அத்தனை பேரும் ஏதோ ஒரு தேவையோட வந்தவங்க தான். சீஷர்களை தவிரன்னு வச்சுக்கோங்களேன். சீஷர்கள் தான் எல்லாத்தையும் விட்டு பின்பற்றினாங்க. ஆனா அவங்க கிட்ட கூட ஒரு எண்ணம் இருந்துச்சு, எல்லாத்தையும் விட்டு பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தேவை இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல நீங்க பர்டிகுலரா பாருங்க, ஒரு பெரிய கிரவுட் இயேசு கிட்ட ஏதோ ஒரு தேவைக்காக தான் வருகிறார்கள். அப்படித்தான் நாம் சபைக்கு வந்தோம். வேதம் சொல்லுது, வனாந்தரத்திலே உன்னை நயம் காட்டி அழைத்தேன் அப்படிம்பாரு. ஆனால் இந்த வனாந்தரத்துல நயங்காட்டி கூப்பிட்ட பிறகு 20 வருஷமா உங்களை நயங்காட்டி கூப்பிட முடியாது பாருங்க. 20 வருஷமா சர்ச்சில் என்ன செய்ய முடியாது? இயேசு அதை கொடுக்கிறார், இயேசு இதை கொடுக்கிறார். அது ஒரு காலகட்டம். அதே மாதிரி தான் சுவிசேஷம் கேட்டு உள்ள வர்றது நல்லா இருக்கும். ஆனா இங்க வந்துட்டு பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கடினமான பாதை தான், இடுக்கனான வாசல் தான். நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? திருப்பி திருப்பி ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு வாங்கறதுக்கே விரும்புகிறீர்கள். ஏதோ ஒரு ரீசனுக்காகவே ஃபாலோ பண்றீங்க. அது எத்தனை வருஷமா? 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம். எப்ப பாரு ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டுக்கொண்டே இருந்தல். ஏதாவது ஒண்ணு, இது கொடுங்க, அது கொடுங்க, அப்படி கொடுங்க, இப்படி கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்க? அப்பத்துக்கு ஃபாலோ பண்ற ஒரு குரூப். செய்தி கேட்க வரணும் தான் முடிவு எடுக்கணும், சாப்பாட்டுக்கு வரணும் முடிவு எடுக்க கூடாது. இது உலக பிரகாரமாய் ஆண்டவர் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் இன்னைக்கு ஒரு கூட்டம் இயேசுவின் இடத்துல செய்தி கேட்க ஏன் வருகிறார்கள்? ஏன் சபைக்கு வருகிறார்கள்? உண்மையிலேயே செய்தி கேட்க வரோமா, அல்லது கர்த்தரிடத்தில் வேற எதையாவது எதிர்பார்த்து வருகிறோமா? உலகத்தின் ஆசீர்வாதம், உலக பிரகாரமான மேன்மை. அதற்காக இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு பெரிய கூட்டம் உங்களை அப்படியே நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். என்ன சொல்றாங்க? இயேசு வெளியே இருக்கும்போது சொன்னோம், இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார், உண்மை. இங்க வந்த பிறகும் அதே பிரசங்கம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில ஊழியக்காரங்க மாறிட்டாங்க. அதுவும் யூடியூபுக்கு போனீங்கன்னா கவலையே பட வேண்டாம். உங்களை அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார், அதை தருவார், இதை தருவார். இப்படி உலக பிரகாரமாக உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு உலக பிரகாரமாக என்ன தேவை என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். அவர் அது ஏற்ற நேரத்தில், ஏற்ற நேரம் வரும்போது சரியாய் செய்வார். அவரை மாதிரி பெர்ஃபெக்ட் டைமிங்ல செய்யறதுக்கு ஆளே கிடையாது. நான் சொல்லுவேன், என் ஊழியத்தின் பாதையாக இருக்கட்டும், என் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், என் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், என் தேவைகளை சந்திப்பதற்கு தேவனை போல பெர்ஃபெக்ட் டைமிங்ல உள்ள இன்னொரு ஆளை நீங்க பார்க்கவே முடியாது. கரெக்டா வந்து சேரும். இப்ப ரீசெண்டா சிலருடைய சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. கர்த்தர் அவ்வளவு பெர்ஃபெக்டா சந்திக்கிறாரு, அவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்கிறாரு. கர்த்தர் குறைவில்லாதபடிக்கு நடத்துகிறார். ஆனா ஒரு கூட்டம் இருக்கு, எப்ப பார்த்தாலும் வர்றது என்னமோ பைபிளை தூக்கிட்டு வர்றது, வர்றது என்னமோ ஆண்டவரை நோக்கி தான் வர்றது, சர்ச்சுக்கு தான் வர்றது. ஆனா வர்ற நோக்கம் என்ன? இன்னைக்கு ஒரு குரூப் உட்கார்ந்து இருக்குது, ஆண்டவர்கிட்ட ஏதாவது கிடைக்கும், ஆசீர்வாதம் வரும்போதே ஆண்டவர் நல்லா தான் ஆசீர்வச்சிருக்கிறார், நல்லா ஆசீர்வச்சிருக்கிறார். இப்ப என்ன குறைய வச்சிருக்கிறார்? உங்களுக்கு ஒரு வாடகை கொடுக்கறதுக்கோ இல்ல சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறது, ஒரு வாகனம் இருக்கு, 2 வீலரோ 4 வீலரோ ஒரு வாகனம் இருக்கு, ஒரு மாசத்தை நடத்த தேவையான மளிகை சாமான் கிச்சன்ல இருக்கு, ஒரு வாரத்துல சாப்பிட முடியாத மிச்சம் மீதி ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. இவ்வளவு வச்சிருக்கீங்க, இவ்வளவு கொடுத்துருக்கிறாரு. வீட்டுல 3 பேர் இருக்கீங்க, 3 பேருக்கு போன் கொடுத்துருக்கிறாரு. அந்த 3 பேருடைய போனை சேர்த்தாலே 50,000 வந்துடும் இன்னைக்கு கணக்கு. ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறாரு. இன்னும் ஆண்டவர்கிட்ட போயிட்டு சபைக்கு வரும்போது சந்தோஷமா வரணும். இன்னைக்கு என்கிட்ட என்ன ஆண்டவரே பேச போறீங்க, என்ன எனக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க, இன்னைக்கு என்ன என் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர போகுது, போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன வளர்ந்து இருக்குது, சபை எப்படி வளர்ந்து இருக்குது, அதுக்கு தானே சர்ச்சு. நீங்க போய் ஸ்கூல்ல பிள்ளைய விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கேட்குறீங்களா? முந்தியெல்லாம் கேட்பாங்க, அழகா கேட்பாங்க, இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க கேட்பாங்க தானே. ஸ்கூலுக்கு போயிட்டு தானே கேட்பாங்கல்ல, இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க. சில அம்மாக்கள் இருக்கிறாங்க, டைரியில பார்ப்பாங்க இன்னைக்கு என்ன எழுதி கொடுத்துருக்காங்க. நாம அதை பார்த்து பிள்ளையுடைய வளர்ச்சி என்னங்கிறத பார்க்குறோம். ஸ்கூல்காரன் விரும்புகிறான், ஒவ்வொரு எக்ஸாம் முடியும் போது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சு ஒரு ஸ்டூடெண்டோடைய அவனுடைய எஜுகேஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத உங்களுக்கு அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க, நமக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி என்னைக்காவது உங்க ஸ்பிரிச்சுவல் லெவலை யோசிச்சிருக்கிறீங்களா? ஸ்பிரிச்சுவல் லெவல் என்னைக்காவது டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? வசனம் தெளிவா சொல்லுது 1 Corinthians 11 நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டே நம்ம உட்காந்து யோசிச்சு பார்க்கறது இல்ல. ஏதோ ஒரு ரீசனுக்காக சர்ச்சுக்கு வர்றது, ஏதோ ஒரு ரீசன். அது உலக ஆசீர்வாதமா தான் இருக்கு 90%. ஒரு 10% மக்கள் தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக இங்க வராங்க.
நான் எதையோ கத்துக்கணும், எதையோ ஆண்டவர்கிட்ட பார்க்கணும், வசனத்தின் ஆழத்துக்குள்ள போகணும், ஆவியில வளரணும், வரங்களை பெற்றுக்கொள்ளணும், கனிகள் எனக்குள்ள வரணும். இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்குது? எனக்குள்ள இருக்கிற சிந்தனை மாறணும், எனக்குள்ள இருக்கிற போராட்டம் மாறணும். ஒரு குரூப் இருக்கு. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவை அப்பத்துக்கு பின்பற்றுகிற போது இயேசுவை விரட்டி விட்டார். இயேசுவை விரட்டி விட்டார். எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? நீ என்ன ஃபாலோ பண்றதுக்கு என்ன காரணம்? அது ஆவிக்குரிய காரணம் இல்லை. யூ ஆர் நாட் ஃபாலோயிங் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ். நீ ஃபாலோ பண்றது ஏதோ ஒரு உலக காரணத்துக்கு. அதனுடைய முடிவு மரணம். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் விரட்டி விட்டார். முதலாவதாக ஒரு கூட்டம் இருக்கிறது, இயேசுவை அப்பத்துக்கு பின்பற்றுகிற கூட்டம். அந்த கூட்டத்தை குறித்து இயேசு சந்தோஷப்படவில்லை. இயேசு ஒரு நாளும் அவர்களை குறித்து சந்தோஷம். இப்போ கூட இருந்த 12 பேரை கேட்டார், நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? நீயும் போறியா? போயிட்டே இரு. என்கிட்ட ஃபாலோ பண்றவன் அத்தனை பேரும் வசனத்துக்கு ஃபாலோ பண்றவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பவும் சொல்றேன், அப்ப இயேசு உலக பிரகாரமா எதுவும் தரமாட்டாரா? எல்லாத்தையும் தருவார். நமக்கு என்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் தேவன் தருவார், தந்திருக்கிறார், இனியும் தருவார். என்ன தராம ஆண்டவர் நமக்கு விட்டுட்டாரு? சொல்லுங்க, என்ன தராம விட்டுட்டாரு? இது வரைக்கும் நமக்கு என்ன தேவை? போதுன்ற அளவுக்கு தான் சாப்பாடு கொடுத்துருக்கிறார் இல்லையா? போடுறதுக்கு ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட ட்ரெஸ் கொடுத்துருக்கிறார் இல்லையா? ஒரு மாசத்துக்கு செலவு பண்றதுக்கு தேவையான பணத்தை கொடுத்துருக்கிறார். கவனிச்சுக்கொள்ளுங்க. மற்றவங்களை பார்த்து உங்களை நீங்க சூடு போட்டுக்காதீங்க. அவன் பெரிய வீடு கட்டிட்டான், இவன் பெரிய வீடு கட்டிட்டான். நான் திருப்பியும் சொல்றேன், நான் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 30 ஆண்டு காலமாகிறது, 32 ஆண்டு காலமாகிறது. இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கிட்டேன். 18 வயசுல ஏற்றுக்கிட்டேன். இந்த 32 வருஷமும் நான் சொல்லுவேன், இயேசு எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். என்ன 32 வருஷமும் எனக்கு தேவைகளை சந்திச்சிருக்கிறாரு. கடன் இல்லாம என்னை வச்சிருக்கிறாரு, சந்தோஷமா வச்சிருக்கிறார், நிம்மதியா வச்சிருக்கிறார். எல்லா பிரச்சனையும் எல்லாரும் மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் வந்து சில பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஆனா அவைகளுக்கு நடுவுல கர்த்தர் சந்தோஷமாய் சமாதானமாய் வைப்பார். நாம் எதற்கு தேவனை தேடுகிறோம் என்று பார்க்கணும். நாம சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தன் ஜீவனையே கொடுத்த ஒரு தேவன்கிட்ட நீங்க அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? அழுறது, நம்ம துக்கத்துல அழுறது வேற. உண்மையிலேயே துக்கம் இருக்கு. சில ஆட்கள் எல்லாத்துக்குமே அழும். அப்ப ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. உனக்காக நான் இவ்வளவு செஞ்சிட்டேன், என்னையே அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவ்வளவுதையும் கொடுத்துட்டாரு. இன்னும் ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு, அதாவது திருப்பியும் சொல்றேன், துக்கத்துல அழுவது வேற. உண்மையிலேயே துக்கம் இருக்கு. மரியாள் போய் அழுதாங்க. மார்த்தாள் மரியாள் போய் அழுதாங்க. காரணம், அவங்க துக்கம் பெருசு. சகோதரன் இழந்துட்டாங்க. சும்மாவே அழுதா எப்படி? எதுக்கு எடுத்தாலும் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தேவன் உலகத்துல வேற, அந்த மாதிரி தேவனை வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அவர்கிட்ட போய் எப்ப பார்த்தாலும் அதை கொடு, இதை கொடு, எப்ப கொடு. ஆண்டவர் சொல்றாரு, நான் தரேன், எல்லாம் தரேன். வந்து முதல்ல உட்காந்து பேசு, உன்னதப்பட்ட வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்ல, நீ வா, முதல்ல என் கூட உலாவு, தோட்டத்துல உலாவு, நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். இங்க ஆண்டவருடைய அது இருதயத்தினுடைய சந்தோஷம் அது. அல்லேலூயா. முதலாவதாக அப்பத்துக்கு பின்பற்றுகிற கூட்டமாக இருக்கக்கூடாது. இப்ப வேறொரு கூட்டம் இருக்கு. இந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிங்க. தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. இப்ப இங்கேயும் ஒரு குரூப் இருக்கு, இங்கேயும் ஒரு குரூப் இருக்கு. இப்போ இந்த அம்மாவும் அதான் கேக்குது. இப்ப நான் இயேசுநாதருக்கு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப இயேசுநாதருக்கு சாப்பாட்டுக்கு வந்த குரூப் போச்சு. இப்ப 2வது குரூப் இயேசுநாதருக்கு சாப்பாடு கொடுக்குற குரூப். இப்ப இந்த அம்மா பயங்கர பிஸி. இந்த அம்மா வந்து கேக்குது, தெரிஞ்ச சம்பவம் தான். இந்த அம்மா வந்து கேக்குது, நான் இவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு இவ ஆண் உட்காந்து வாய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? போய் கொஞ்சம் வேலை பாருங்கன்னு சொல்ல மாட்டா? இட்ஸ் அ பிராக்டிக்கல் ப்ராப்ளம். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நிறைய பேர் மார்த்தாளை திட்டுவாங்க. மார்த்தாளை திட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு மார்த்தாள் இல்லாவிட்டால் பல வீட்டுல சாப்பாடே இல்லை. ஆனால் இயேசு வந்திருக்கும் போது எது இம்பார்ட்டன்ட்? இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு சாப்பாடு இல்லைன்னா ஆண்டவரே ஒரு 10 நிமிஷம் அப்படின்னா பொறுத்துக்கு போறாரு. 40 நாள் சாப்பிடாம இருந்த ஆண்டவர் அவரு. ஆனால் அவர் எதை விரும்புறாரு? எனக்கு நீ உள்ள சாப்பாடு செய்யறதை விட உனக்கு தேவையான விஷயத்த பேசத்தான் நான் உன் வீட்டுக்கே வந்திருக்கிறேன். நான் வந்ததே உனக்கு தேவையான விஷயத்த பேசுறதுக்கு. இன்னைக்கு நீ என்னை விட்டுட்டீன்னா இந்த வார்த்தை உனக்கு திரும்பி கிடைக்காது. நான் சொல்றத உனக்கு மரியாள் சொல்லலாம். ஏசு இப்படி சொன்னாரு, இந்த மாதிரி சொன்னாருன்னு ஒருவேளை மரியாள் சேர்த்தும் சொல்லலாம், குறைச்சும் சொல்லலாம். ஆனா நீ உட்காந்து வாங்குற மாதிரி வர. இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலி டெவலப் ஆயிருக்கிறோம்.
ஆனால் பாதத்தில் உட்காருகிறோமா? பாதத்தில் உட்கார்ந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிறோமா? இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? ஸ்பிரிச்சுவலி பிஸி. நிறைய ஊழியக்காரங்க ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, குறிப்பா எவாஞ்சலிஸ்ட் சொல்லுவாங்க, எங்கங்க பிஸியா இருக்கிறோம். இது அல்ல, இது மினிஸ்ட்ரி. ஆனா கர்த்தர் எதுக்கு அழைச்சா தெரியுமா? இந்த 3 நாள் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் அவர் பாதத்துல உட்கார்றோங்கிறோமே அதுதான் முக்கியம். இது 1.5 மணி நேரம் பேசுறது ஒண்ணும் இல்ல. இந்த 1.5 மணி நேரத்துல ஒரு அபிஷேகம் வரணும்னா, இந்த 1.5 மணி நேரத்துல பேசுறது உங்களுக்கு ரீச் ஆகணும்னா, இப்பவும் சொல்வேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த கொரோனா பீரியட்ல உங்க செய்தியை கேட்டோம், கொரோனா நேரத்துல உங்க செய்தியை கேட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொரோனா நேரத்துல தான் அவங்க கேட்டுக்கிறாங்க. கொரோனா வந்து 2020, நாங்க ஊழியத்தை ஆரம்பிச்சது 2004. எங்க செய்தி ரீச் ஆகிறதுக்கு 16 வருஷம் ஆயிருக்குது. எத்தனை வருஷம் ஆயிருக்குது? 16 வருஷம் ஆயிருக்கு. ஆனா 16 வருஷமும் ஊழியம் பண்ணிருக்கிறோம், ஆண்டவர் நடத்தி இருக்கிறாரு. ஆனால் ஏற்ற நேரம் வரும்போதுதான் அந்த வார்த்தை உங்களுக்கு ரீச் ஆயிருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா நாம எவ்வளவு தேவ பாதத்துல உட்கார்றோமோ அவ்வளவு ரீச் ஆகும். இன்னைக்கு இங்க பாதத்துல உட்காராம பிஸி, ரொம்ப பிஸி. தேவனை பார்க்காம நான் ஒருத்தரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு அவசியமே எனக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து பிதாவை பார்க்காம வேற யாரையும் பார்க்கறது இல்லை. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, அவர் காலை தோறும் மேய்ச்சிருவாராம் இயேசு, கற்றுக்கொள்ளுகிறவனை போல. இயேசு பத்தின ப்ராபசியை ஏசாயா சொல்லுவாரு 50ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, அதிகாலை நீர் என்னை எழுப்புகிறேன், கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவே பிதாவின் சமூகத்துல உட்கார்ந்துட்டு தான் வராரு. இந்த தேவ சமூகத்துல உட்கார்றது இருக்கா? அதுதான் எடுபடாத நல்ல பங்கு. எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவன் கிட்ட இருந்து நீங்க வாங்குற வார்த்தை இருக்குது இல்ல, அதுதான் இருக்கிறதுலயே பெஸ்ட். இப்ப நாங்க பிரசங்கம் பண்றோம், நீங்க கேக்குறீங்க, இது வந்து தேவை, ஒரு காலகட்டம் வரைக்கும் தேவை, உருவாக்குதல். ஆனா நீங்கள் செய்யறது ஒண்ணு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? சில நேரத்துல நான் அதாவது ஒரு 2 ஜெனரேஷன் உள்ளவங்களை பார்க்கும்போது, இப்போ தாய் வந்து நல்லா சமைப்பாங்க. எந்த பொண்ணு தாய் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நல்லா வருதோ அந்த பொண்ணும் நல்லா சமைக்கும். இன்னும் சொல்ல போனா அதை விட நல்லா சமைக்கும் அம்மா விட. அப்ப அம்மா கிட்ட நல்லா படிச்சுட்டு ஒண்ணு வருது இல்ல, ஒருத்தர் வராங்கல்ல, அவங்க நல்லா பாருங்க, அவங்களுக்குன்னு ஒரு கலை இருக்கும். ஆனா அம்மா சமைச்சதுன்னு ஒண்ணு இருக்கும். அம்மா சமைச்சது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பல நேரத்துல நாம செய்யறது ஒண்ணு இருக்கு, நாம கத்துக்கிட்டு வர விஷயம் ஒண்ணு இருக்குது. கண்டிப்பாக தாய் நல்லா தான் செய்வாங்க இல்லையா? ஏன்னா தாய் செய்யும் போது அதுல அன்பை கலந்து செய்வார்கள். அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வர்றது ஒண்ணு இருக்குது, அதோட கூட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து செய்யறதுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த 2ம் சேர்ந்து ஒருத்தர் செய்யறாங்கல்ல, அவங்க சாப்பாடு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அதே தான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் இங்கே கத்துக்கிறதுன்னு ஒன்று இருக்கிறது, ஆனால் தேவனுடைய பாதத்திலிருந்து உங்களுக்கு என்று கத்துக்கொள்ளுகிறது ஒன்று இருக்கிறது. இந்த 2ஐயும் உடையவன் தான் தேவனுக்கு முன்பாக எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? யாரோ கொடுக்குற சாப்பாடுல சாட்டிஸ்பாக்சன் ஆயிடுறோம். ஓ, அவர் செய்தி சூப்பரா இருக்கு, அங்க போறோம், இதை கேட்கிறோம். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, அவர் கமெண்ட்ரியை படிச்சேன், நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அவருடைய கமெண்ட்ரி, இவருடைய கமெண்ட், நம்ம அதெல்லாம் தெரியவே தெரியாது. இப்ப நம்ம சொல்ற விஷயங்களை பார்த்துட்டு கேட்பாங்க, நீங்க யார் கமெண்ட்ரியை படிப்பாங்க? நான் கமெண்ட்ரி எல்லாம் படிக்கிறதே இல்லை, யார் கமெண்ட்ரியும் படிக்க மாட்டேன், யார் புக்கையும் படிக்க மாட்டேன். ஒரு காலத்துல படிச்சுட்டு இருந்தேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி. எப்போ ஆண்டவர் எனக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்தாரோ, அவங்க படிக்க கூடாதுன்னு இல்லை, இப்பவும் சொல்றேன், படிக்க கூடாதுன்னு கிடையாது, அது ஒரு காலகட்டம். ஆனால் இப்ப பாருங்க, ஒருத்தர்கிட்ட இன்ஜினியரிங் அசிஸ்டண்டா இருக்கீங்க, அவர் சொல்றதை நீங்க என்ன செய்வீங்க. ஒரு நாள் வரும், நீங்களே இன்ஜினியராக மாறுவீங்க, நீங்க பிளான் போடுவீங்க, நீங்க சொல்றத இன்னொருத்தர் செய்வாங்க, அந்த இடத்துக்கு வாங்கன்ற. இதுதான் எடுபடாத நல்ல பங்கு. இன்னைக்கு நாம அந்த பாதத்துல உட்கார்ற இடத்துக்கே வரமாட்டோம். we are satisfied. எங்க satisfied? ஓ, அவர் செய்தி கேட்ட, இவர் செய்தி கேட்ட, நல்லது கேளுங்க, வேணாம் சொல்லல. எனக்கு என்ன தருகிறீர் ஆண்டவரே, எனக்கு என்ன பேசுறீங்க? இதுல இருந்து இந்த பைபிள் 2000 வருஷமா புது புது பொக்கிஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுல உங்களுக்குரிய பங்கு ஒன்று இருக்கும். அந்த பங்கை நீங்க வாங்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு கொடுங்க ஆண்டவரே. கடைசியாக இன்னொரு காரியம் இருக்க, சொல்லிட்டு முடிக்கிறேன், எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. யோவான் 13:24. சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு செய்தி காட்டினார். இது எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டார். உங்களில் ஒருவன் என்னை
எனக்கு அவங்க கேட்ட விதம் இருக்கு பாருங்களேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்களாம் என்ன கேட்டாங்க திருப்பி? நானும் தான் கேட்பாங்க. நானான்னு கேட்பாங்கல்ல. யாராவது அப்படி கேட்பீங்களா? இங்க ஒரு 10 ரூபாய் காணோம், யாரோ திருடிட்டாங்க, நானே என்னையா சொல்றீங்க நம்ம கேட்போமா? என்னைக்காவது கேட்போமா? யாராவது நம்ம கேட்கும் போது எப்படி கேட்போம்? அவனா இருக்குமோ சொல்லும் போதே அப்படித்தானே சொல்லுவோம். நம்மளுடைய வியூ எப்பவுமே எப்படி இருக்கும்? நான் இல்லை எவனோ இல்லையா? ஆனா இங்க இருக்க அத்தனை பேரும் என்ன கேட்கிறானா, நானா? அவனுக்கே சந்தேகம், இவரை நம்ம காட்டி கொடுத்துருவோமோ? அவனுக்கே என்ன இல்லை, அவன் மேல நம்பிக்கை இல்லை, அவன் கேட்கிறான். ஏன்னா இவர் சொன்னார்னா கண்டிப்பா கன்ஃபார்மா அது நடக்கும். ஏன்னா இவர் தேவகுமாரன், இவர் சொல்றதுல மாற்று கருத்து இல்லை. அவனுடைய பயம் என்னன்னா, அது நானா இருந்திருக்க கூடாது, நான் பின்னாடி போயிட கூடாது, ஒருவேளை காட்டி கொடுக்கிறவன் நானா இருக்க கூடாது. எனக்கு அவன் கேட்கறது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்? யோவான யாக்கோபா என்ன சொன்னோம்? அண்ணன் தம்பிங்க 2 பேரு, பேதுருவா இருக்குமோ, இந்த பையன் தான் ரொம்ப அப்பயே கேட்டான், எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டான், இவனா இருக்குமோ, இப்படிதானே பேசணும். ஆனா அத்தனை பேரும் கேட்பாங்க, நானா ரபி. அப்படின்னா இவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருந்துச்சு, மற்றவங்க மேல இவங்க யாருக்குமே என்ன வரல, சந்தேகமே வரல. மற்றவங்களை பத்தி இதுதான் சீஷர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம். நாம எப்பவுமே அடுத்தவங்க மேல தான் சந்தேகப்படுவோம், சீஷர்கள் தங்கள் மேல சந்தேகப்பட்டார்கள். ஒருவேளை நாங்களா இருப்போமோ அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ ஆக்சுவலா அங்க ஒரு விஷயம் வருது. இப்ப யாருன்னு தெரியல, அத்தனை பேரும் பார்த்தாச்சு, ஒருத்தர் கேட்டாச்சு நானான்னு சொல்லி. ஆண்டவர் யாருக்கும் பதில் சொல்லல. இப்ப சீமோன் பேதுரு, அந்த வசனம் சொல்லுது, 24வது வசனம் வாசிங்க. யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். ஏன் யோவானை பார்த்து சீமோன் பேதுரு சைகை காட்டுறாரு? ஏன் சீமோன் பேதுரு சைகை காட்டுறாரு? அவர் சொல்றாரு யோவானை பார்த்து, யாருன்னு கேளு. என்ன சொல்றாரு? யாருன்னு கேளு. ஏன் யாரையும் சொல்லாம யோவானை சொன்னாரு? அவன் இவங்க எல்லார விட க்ளோஸா உட்கார்ந்து, இவங்க எல்லாம் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்ட மார்த்தாளை போன்றவர்கள். அவன் மார்பிலே உட்கார்ந்து ரகசியங்களை கேட்கிறவன். தேவனுடைய மார்பிலே உட்கார்ந்து ரகசியங்களை கேட்கிறவன். நான் வாழ்க்கையில தேவ சமூகத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்ட காலம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு முன்னாடி அப்பத்துக்காக பின்பற்றின காலம் ஒன்று உண்டு. நிஜம்தான், இது எதுவுமே இல்லைன்னு கிடையாது. ஒரு நாள் நான் இயேசுவை ஏதோ ஒரு தேவைக்காக பின்பற்றி கொண்டு இருந்தேன், உண்மை. ஒரு நாள் வந்தது, இந்த உலகத்தின் தேவை அல்ல, அவரிடத்தில் எடுபடாத நல்ல பங்கு ஒன்று இருக்கிறது, அதற்கு நான் பின்பற்றினேன். இப்ப எனக்கு இந்த உலகத்துல அவர் எதை கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, ஆனால் அவர் இருக்கிறார் போதுங்கிற எண்ணம் வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இதோட திருப்தி ஆகாத, இன்னும் கொஞ்சம் உள்ளவா, இன்னும் என் மார்புல சாயி. நீ சாயும் போது நான் யாருக்கும் சொல்லாத அநேக ரகசியங்களை வைத்திருக்கிறேன், அதை நான் உனக்கு சொல்லுவேன். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும். வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசி. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஒரு நல்ல பைபிள் டீச்சர், படிக்கிறவன், வாசிக்கிறவன், தேவ சமூகத்தில் இருக்கவன் எப்படி இருப்பான் தெரியுமா? வெறும் பழச மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கவனா இருக்க மாட்டான். அந்த வசனம் என்ன சொல்லுது? தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற. அப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் இயேசு கிறிஸ்து கிட்ட எல்லாரும் வாங்குற சாப்பாடு இல்ல, இயேசு கிறிஸ்து எல்லாரும் வாங்குற நல்ல பங்கு இல்ல, அதையும் தாண்டி யாருக்கும் கிடைக்காத புதிய வெளிப்பாடுகள், புதிய காரியங்கள், கர்த்தர் எனக்குன்னு வச்சிருக்கிறவைகளை அவர் மார்பிலிருந்து நான் வாங்கி கொண்டு வருவேன். அதனாலதான் யாருக்கும் கிடைக்காத வெளிப்படுத்தின விசேஷம் யோவானுக்கு கிடைச்சிச்சு. அதுக்கு பேரே விசேஷம். என்ன விசேஷம்? வெளிப்படுத்தின. ஏன்? அவன் முன்னாடியே வெளிப்பாட வாங்குறவன், யாருக்கும் தெரியாத வெளிப்பாட அவன் வாங்குறவன். 11 பேருக்கு தெரியாது. யாரு? ரபி நானா அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் போது அப்படி மார்பில சாஞ்சி கேட்கிறா, யாரு? நான் கேட்ட உடனே இவரால பதில் சொல்லாம இருக்கவே முடியல. இவர் சொல்றாரு, இந்த துணிக்கையை தோய்த்து யார் கையில் கொடுக்கிறேனோ அவன் தான். சொல்லிட்டார் பாருங்க அவங்கிட்ட. இந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும். நான் கேட்டா அவர் சொல்லுவார், நான் கேட்டா ரகசியம் வெளிப்படும், நான் கேட்டா தேவன் சொல்லாமல் இருக்க மாட்டார். எலிசா கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும். அதை படிக்கும் போது அவங்ககிட்ட ஒரு துக்கம் இருக்கும். எலிசா கிட்ட 2 ராஜாக்கள்ல இருக்கும். அந்த சூனேம் ஊராள அந்த அம்மா வருவாங்க, பையன் செத்து போயிடுவான். ஓடி வரும்போது கேயாசியை சொல்லி அனுப்புவார் எலிசா, நீ போய் ஓடி போய்
அந்த அம்மா சுகமா, பையன் சுகமான்னு போய் கேளும்பாங்க. அந்த அம்மா எல்லாம் சரி சுகந்தான்ட்டு போயிடுவாங்க. வந்து எலிசாவுடைய பாதத்துல விழுவாங்க. விழுந்த உடனே கேயாசி தூக்குவான். தூக்கும் போது எலிசா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அவளை நீ டிஸ்டர்ப் பண்ணாத, அவள் துக்கம் பெரிது, கர்த்தர் அதை எனக்கு மறைத்தார். அவனோட அர்த்தம் என்னன்னா, எல்லாத்தையும் சொல்லுவாரு, இதை மறைச்சிட்டார். அதான் அவனுடைய எதிர்பார்ப்பு பாருங்க. எல்லாத்தையும் சொல்லுவாரு, இதை ஏன் சொல்லல? ஓடி வரும்போது எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. நாகமானுக்கு திரும்பும் பொழுது கேயாசி போகும்போது எலிசா சொல்றாரு, அந்த மனுஷன் தன் ரதத்தை விட்டு திரும்பும் போது என் ஆவி உன்னோடு கூட வரவில்லையா? அவன் இறங்கும் போது இவர் போயிட்டாராங்க எலிசா. அப்போ ஒரு பெரிய ராணுவ சேனை வரும்போது பரலோகம் திறந்துருச்சு. எல்லாத்தையும் எனக்கு வெளிப்படுத்துவாருப்பா. இவ ஓடி வந்துகிட்டு இருக்கா, ஏன் வராருன்னு எனக்கு அவர் சொல்லல, ஏன் நானும் கேட்கல. ஒருவேளை ஏதோ சாதாரண நினைச்சிட்டேன். ஆனா அவ துக்கம் ரொம்ப பெருசு. அவ துக்கம் பெருசை விட இவன் துக்கம் என்ன தெரியுமா? எனக்கு மறைச்சிட்டாரு. அப்படின்னா அவன் தேவனோட எவ்வளவு ஒரு ஐக்கியம் பாருங்க, எவ்வளவு ஒரு அவரோடு இருக்கக்கூடியதான அந்த உறவு தேவன் கூட. அதைத்தான் கர்த்தர் உங்ககிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்கிறார். அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. பாதத்தில் உட்கார்ந்து படிக்கிறது நல்லது, அது நிச்சயமாக வேணும். ஒரு நாள் உங்களுடைய ஊழியக்காரர் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியங்களை உட்கார்ந்து படிக்கிறீங்க, வேதபாடம் படிக்கிறீங்க, 10 வருஷம் படிக்கிறோம். ஆனா நம்மளுடைய எண்ணம் என்னவா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, எனக்குன்னு ஒரு ரகசியம் வச்சிருப்பீங்கல்ல, நான் உங்க மார்பிள சாஞ்சி கொள்றேன், எனக்கு வெளிப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்குன்னு கொடுக்குற அந்த வெளிப்பாடு இருக்குல்ல, அது உங்கள் ஆத்துமாவை நினமுள்ளதாய் மாற்றும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர்த்தி வைக்கும். உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு உறவு வரும் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்தின் பயம் உங்களை விட்டு போயிடும். நான் சொல்றேன், உலகத்தின் பயம் போயிடும். எதை குறிச்சு நீங்க கவலைப்பட மாட்டீங்க. அது ஒரு விதமா உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில பில்டப் பண்ணும். எவன் வந்தாலும் பார்த்துக்கலான்ட்டாங்க. அதுதான் அப்போஸ்தலருக்கு இருந்துச்சு. அதான் வசனம் சொல்றது, அப்போஸ்தலரை கண்டு அவர்கள் பயந்திருந்தார்கள். அதுதான் யோவான் ஸ்நானனுக்கு இருந்துச்சு. யோவான் ஸ்நானனை கண்டு ஏரோது பயந்திருந்தான். அதுதான் எலியாவுக்கு இருந்துச்சு. எலியாவை பார்த்து ஆகாப்பு பயந்திருந்தான். அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்துச்சு. இயேசுவை கண்டு பரிசேயர் பயந்திருந்தார்கள். அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், உற்சாகத்தை கொண்டு வரும். அதுதான் நீங்கள் நானும் செய்ய வேண்டியது. இன்னைக்கு நம்ம அந்த மார்புல சாயிற இடத்துக்கு போறோமா? சீஷர்களை சுத்தி உட்கார்ந்து இருக்கிறோம். எல்லாரும் விட இப்ப நம்ம என்ன சொல்றோம்? யாருக்கும் கிடைக்காத சத்தியத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? எங்க சர்ச்சில் கொடுக்குறாரு. நிறைய இடத்துல எங்களுக்கு ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் உண்மை, அது எடுபடாத நல்ல பங்கு. அதோடு கூட சாட்டிஸ்பாக்சன் ஆகிடவே கூடாது, திருப்தி அடைஞ்சிடவே கூடாது. ஒண்ணு செய்யணும், ஆண்டவரே நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட வரேன், இந்த 11 பேருக்கு சொல்லாததை எனக்கு சொல்லுங்க, எனக்கு மட்டும் சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர்கிட்ட இருக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கு. நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக, 10 வருஷத்துக்கு முன்னாக மத்திய அரசாங்கம், ஒரு 10-20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், மத்திய அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு எம்பியும் அவங்கவுங்க தொகுதிக்கு செலவு பண்றதுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்கி வச்சிருப்பாங்க. எம்பி தொகுதி நிதின்னு பேர், அதுக்கு பேர் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஒரு 5 வருஷம் முடியும் போது அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க. வெளியிடும் போது என்ன சொன்னாங்கன்னா, எந்தெந்த எம்பிக்களுடைய நிதி இன்னும் அரசாங்கத்துக்கிட்ட எப்படி இருக்குது? அப்படியே இருக்குது, அந்த நிதி இன்னும் செலவு பண்ணப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வெளியிட்டாங்க. எந்தெந்த எம்பியோடைய தொகுதி நிதி அப்படியே இருக்குதுன்னு சொல்லி. சரி, இப்ப எம்பியோட தொகுதி நிதி அரசாங்கத்துக்கிட்ட அப்படியே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஜனங்களுக்கு அவங்க என்ன செய்யல? செலவு செய்யலன்னு அர்த்தம். அது அப்படியே கவர்மெண்ட்டே இருக்கு. கவர்மெண்ட் அது எதுக்கு வச்சிருக்குன்னா, ஜனங்களுக்கு செலவு செய்யறதுக்காக வச்சிருக்கு. அதை படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது, இதே மாதிரிதான் ஒவ்வொரு விசுவாசிக்கணும் சில காரியங்களை நான் வேதத்தில் வச்சிருக்கிறேன். அதை வாங்க வேண்டியது யாருடைய வேலை? ஏன் தெரியுமா? நீ வாங்கினாதான் ஒரு நாள் உன்னை கொண்டு ஜனங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆண்டவர் உங்களை வச்சு அவங்களை கொண்டு போய் சேர்ப்பாரு. நம்ம வாங்கவே இல்லையே, நம்ம அந்த தேவனுடைய மார்புக்கு போகவே இல்லையே, சாயவே இல்லையே. சாயாம எப்படி கிடைக்கும்? எல்லாருக்கும் கிடைக்குது. ஓ, நம்ம என்ன சொல்றோம்? அவர் செய்தி கேட்டேன், அந்த புக்கு படிச்சேன், அந்த கமெண்ட்ரி பார்த்தேன், அதுல அப்படி சொல்லியிருக்கு, இப்படி சொல்லியிருக்கு, நல்லது. இது பாதத்தில் உட்காந்து வாங்குறது. இதையும் தாண்டி ஒண்ணு இருக்குது, என்ன தெரியுமா? எனக்கு மட்டும் வாங்குறது, நான் எனக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறது. அது யாருக்கும் தெரியாது, யார் கேட்டாலும் சொல்ல மாட்டார். வெளிப்படுத்தின விசேஷத்தை கிபி 90 யோவானுக்கு வெளிப்படுத்துறாரு. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 13 புக்கு யார் எழுதிட்டாரு? பவுல் எழுதிட்டாரு. பேதுரு 2 புக்கு எழுதிட்டாரு. யூதா புக்கு எழுதிட்டாரு.
இவ்வளோ பேருக்கிட்டையும் சொல்லாம அவங்ககிட்ட கொண்டு போய் சொல்லியிருக்கிறார் பாருங்க. இவ்வளவு பேருக்கும் வெளிப்பாடு இருக்கு, அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு. ஆனா மொத்த வெளிப்பாட்டையும் வச்சிருந்து 90 வயசுல அவன்கிட்ட போய் சொல்றாரு, இந்த வச்சுக்கோ, இதுதான் நீங்கள் நானும் வாங்க வேண்டியது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு மார்பிளை சாய்ந்து கொள்ளுகிற அனுபவத்தை கொடுங்க. அங்கே நீங்க பேசுற காரியம், அங்கே பேசுறது ரகசியமாக இருக்கும், அங்கே பேசுறது வெளிப்பாடாக இருக்கும், அங்கே பேசுறது மற்ற யாருக்கும் தெரியாத காரியமா இருக்கும். நான் அப்படிப்பட்டதான ஒரு இடத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். இந்த 3 இடத்துல நம்ம எங்க இருக்கிறோம்னு பார்க்கணும். இன்னும் அப்பத்துக்கு பின்னாடி ஓடுற கூட்டமாவே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வசனத்துக்கு போறோம் தான் பேரு, ஆனா போறது எதுக்குன்னு யாருக்கு தெரியுது? ஆண்டவருக்கு தெரியும். 2வது, இல்ல நான் அங்க போல, நான் பாதத்துல உட்காந்துக்கிறேன், ஆண்டவர் பாதத்துல உட்காந்துக்கிறேன், எனக்கு யாருக்கும் அந்த எடுபடாத நல்ல பங்கு இருக்குமே, அது எல்லாருக்கும் கிடைக்கும். மாத்தாள் உட்காந்துருந்தா என்ன செஞ்சிருக்கோம்? மாத்தாலும் கிடைச்சிருக்கோம். லாசர் உட்காந்துருந்தா லாசருக்கும் கிடைச்சிருக்கும். மார்த்தாள் மிஸ் பண்ணிட்டாங்க, மரியாள் வாங்கிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஏன்னா இந்த அம்மாவுக்கு இயேசுவுக்கு செய்யணும்னு ஆசை. ஆனா இயேசுக்கு என்ன தெரியுமா, இப்ப இந்த இடத்துல என்னை விட்டுட்டீனா இது உனக்கு திருப்பி கிடைக்காது. இதையும் தாண்டி ஆண்டவர் சொல்றாரு, பாதத்துல உட்கார்ந்தா கூட எடுபடாத நல்ல பங்கு கிடைக்கும், ஆனா கொஞ்சம் கிட்ட வந்து மார்பிள சாஞ்சு பாரு, யாருக்கும் வெளிப்படாத வெளிப்பாடு உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இந்த 3 இடத்தில் நான் எதில் இருக்கிறேன், இதை ஆராய்ந்து பாருங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும். ஆமென். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் எழுந்திருக்கலாமா? ஒப்பு கொடுப்போமா? இன்னிலிருந்து ஒரு தீர்மானம், இன்னிலிருந்து ஒரு தீர்மானம், நான் தேவனை அப்பத்துக்காக பின்பற்றுகிற கூட்டமாக இருக்க மாட்டேன். ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறார். என்ன குறை வச்சிருக்கிறார்? மற்றவங்களோட கம்பேர் பண்ணா உனக்கு குறை தெரியும், நீ கம்பேரே பண்ணாதீங்க. போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்க உயரத்துக்கு ஏற்ற ட்ரெஸ் தான் நீங்க எடுப்பீங்க. பக்கத்துல ஒருத்தன் நீள அங்கி நல்லா போட்டிருக்கிறான்னு அதே மாதிரி நீங்களும் நீளமா எடுத்தா அது உங்க உயரத்தை தாண்டி வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது ஃபிட்டோ அதை கர்த்தர் வச்சிருக்கிறார். நமக்கு எது நம்ம வாழ்க்கைக்கு சரி வருமோ அதை கர்த்தர் வச்சிருக்கிறார். எது நமக்கு நம்ம வாழ்க்கை முறைக்கு ஒத்து வருமோ, நான் இப்பவும் சொல்றேன், கர்த்தர் மற்றவங்களோட ஆசீர்வாதமா உலக பிரகாரமா குறைவா வச்சிருக்கிறாருன்னு நினைக்காத. இந்த ஆசீர்வாதம் தான் நமக்கு இந்த நேரத்துக்கு சரி. நீங்க இப்ப அதை வாங்குனீங்கன்னா உங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அது அந்த ஏற்ற நேரத்துக்கான ஆசீர்வாதமா இருக்காது. அதுக்கு பின்னாடி ஒரு பெயின் வந்துடும். ஒரு நாள் வரும், அந்த வளர்ச்சி ஆவிக்குரிய முதிர்ச்சி வரும்போது அந்த ஆசீர்வாதத்தையும் கத்த தருவார். ஆடு மேய்க்கிற காலத்தில் நீ ஆடு மேய்க்கிறவனை தான் இருக்கணும். ஆனா ராஜாவா அபிஷேகம் பண்ணிடுவாரு. ஆனால் உன்னை ராஜாவாக்குற காலம் ஒன்று இருக்கிறது, அப்பதான் ராஜாவாக்குவார். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் கத்துக்கொள்ளுகிற காலம் இருக்கு. என்ன சாமுவேல் அபிஷேகம் பண்ணிட்டாரு, நான் இப்பவே சவுல் பக்கத்துல போய் ராஜாவா உட்காருவேன், கிளைம் பண்ணுவேன், சிங்காசனத்தை கிளைம் பண்ணுவேன். இது ஏன் சிங்காசனம் சொன்னீங்கன்னா அன்னைக்கே சவுல் உங்களை கொண்டு போட்டுருவான். ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நான் வெறும் அப்பத்துக்காக பின்பற்றுகிற கூட்டம் அல்ல. எங்க போனாலும் ஒரு கூட்டம். அப்படி திருப்பியும் சொல்றேன், மனுஷனுக்கு பின்னாடி ஓடாதீங்க, தேவனுக்கு பின்னாடி ஓடுங்க. மனுஷன் உங்களை நரகத்துக்கு நடத்திடுவான், மனுஷன் உன்னை வீழ்ச்சிக்கு நடத்திடுவான். நீ யாரை பின்பற்றினாலும் வீழ்ச்சி வரும், ஆனா தேவனை பின்பற்றிடு, வீழ்ச்சியே வராது. அதனாலதான் பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. இந்த கிறிஸ்துவுக்கு பின்னாடி போயிடணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 2வது, இந்த அப்பத்துக்கு பின்பற்றதை விட்டுட்டு பாதத்துல உட்கார கத்துக்கோங்க. முதல்ல அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். உட்காருங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க. ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே முகம் கழுவிட்டு காஃபி குடிச்சிட்டு டிவிக்கு முன்னாடி ரிமோட் எடுக்காதீங்க. உங்க ஜெப அறையோ அல்லது உங்க அறைக்கோ போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தேவ சமூகத்துல உட்காருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, எதுவும் மூழ்கி போகாது. நியூஸா இருந்தா கூட 2வது தடவை பார்த்துக்கலாம். இப்பதான் நியூஸை ரிப்பீட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறான் டிவியில. ஒரு 1/2 மணி நேரம் போய் தேவ சமூகத்துல உட்காருங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனேன், செய்தி கேட்டேன், அது பொதுவா எல்லாருக்கும் பேசுறது. பாதத்துல உட்கார்ந்து கேட்கிற ஒரு அனுபவம். ஆண்டவரே, இன்னைக்கு நான் வேதம் வாசிச்சேன், ஆண்டவரே, அதுல இருந்து ஏதாவது எனக்கு சொல்லி கொடுங்கப்பா.
வேதத்தின் காணும்படி, மகத்துவங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளுங்கப்பா. அதுல இருக்கிற வெளிச்சத்துக்கு நேரா என்ன நடத்துங்கப்பா. கேட்டு பாருங்க, உங்க ஆத்மா களி கூறத்தக்கதான வெளிப்பாடுகளை கர்த்தர் கட்டளையிடுவார். உங்க ஆத்மாக்குள்ள ஒரு களி கூறுதல் வரும். அது நீங்க உலகத்துல எவ்வளவு சம்பாரிச்சாலும் கிடைக்காத களி கூறுதல். அது நான் அனுபவிச்சதுனால உங்களுக்கு சொல்றேன். தேவன் கொடுக்கிற ஒரு வெளிப்பாடை வாங்கும் போது அன்னைக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு தூக்கம் வராது. அவ்வளவு அது உள்ள ஒரு ரெஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆண்டவரே உங்க பாதத்துல உட்கார்ந்து நான் படிக்கணும் ஆண்டவரே. கடைசியாய் இதோடையும் திருப்தி ஆயிடாதீங்க, இதோடையும் ஆயிடாதீங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட வர ஆண்டவரே, இன்னும் நெருங்கி சேர்ற ஆண்டவரே. அந்த இடத்துல வச்சு உங்க மார்பில் என்னை சாய்ந்து கொண்டு, வேதம் சொல்லுது உன்னத பாட்டுல, வனாந்தரத்துல மார்பிலே சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யாரோ? எல்லாரும் தூரத்துல இருந்து எருசலேம் குமாரத்திகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது மணவாட்டி மட்டும் மார்பில சாஞ்சிக்கிட்டு வராலாம். அந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும். 11 சீஷர்களும் உட்கார்ந்து இருக்கும் போது ஒருத்தன் போய் சாஞ்சிக்கிட்டான். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒப்பு கொடுப்போமா? நான் எந்த இடத்துல இருக்கிறேன், இனியோட இது திட்டம், இனியோட நான் பின்னாடி போறதை நிறுத்திடுவேன், அப்பத்துக்கு போறதை நிறுத்திடுவேன், ஸ்டாப் பண்ணிடுவேன். இனி நான் தேவன் பாதத்தில் உட்காருகிற ஒரு மனுஷனை மாறுவேன். அவரிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை கேட்பேன், மார்பில சாஞ்சி கொள்ளுவேன், அவரிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுவேன். ஒப்பு கொடுக்கிற ஒரு கூட்டமாக, பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டமாக ஒப்பு கொடுப்போமா? நம்மள சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, உண்மையாய் ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் எல்லாருமே மார்பில சாஞ்சிக்கிறவங்களா மாறிட்டா எவ்வளவு நலமா இருக்கும் ஆண்டவரே, எவ்வளவு நலமா இருக்கும் ஆண்டவரே. எங்க சபை முழுக்கும் வெளிப்பாடு உள்ளவங்களா மாறிட்டா எவ்வளவு நலமா இருக்கும் ஆண்டவரே. எங்க சபையில இருக்கிறவங்களா பாதத்துல உட்கார்றவங்களா மாறிட்டாங்களா எவ்வளவு நலமா இருக்கும் ஆண்டவரே. எங்க சபைக்குள்ள ஆவிக்குரிய உலக பிரகான ஆசீர்வாதத்தை நீங்க கொட்டி கொடுத்துருவீங்க ஆண்டவரே. நாங்க மாறாம எங்களை சுத்தி இருக்கிற எதுவும் மாறாதுப்பா. எங்களை மாத்துங்க ஆண்டவரே. பாதத்துல உட்கார்றவங்களாயும் மார்பில சாயிறவங்களாயும் மாற எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த வசனம் இனி வாழ்நாள் முழுவதும் பேசட்டும் ஆண்டவரே. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸா மாறட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.